நமசிவாய வாழ்க. ஜூலை மாதத்திற்கான விருச்சக ராசிக்கு எவ்வாறு பலன் இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம். விருச்சக ராசி என்று சொன்னாலே காலச்சக்கரத்துக்கு 8ஆம் வீட்டிலே இருக்கிறது. செவ்வாயினுடைய வீடு. இந்த வீட்டினுடைய அதிபதி செவ்வாய். மிகவும் ஆக்ரோஷமும் விவேகமும் கொண்டவர்களாக இவர்கள் இருப்பார்கள். எதையும் தாமதப்படுத்தாமல் மிக சீக்கிரமாக செய்யக்கூடிய எண்ணமும் பயமறியா கொள்கை கொண்டவர்கள் இவர்கள். அப்படி எண்ணம் கொண்டவர்களுடைய மாதம் இந்த ஜூலை மாதத்தில் கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். அதாவது விருச்சக ராசிக்கு 4ஆம் வீட்டிலே ராகு பகவானும், 5ஆம் வீட்டிலே சனி பகவானும், 7ஆம் வீட்டிலே சுக்கிர பகவானும், 8ஆம் வீட்டிலே குரு பகவான் சூரிய பகவானும், 9ஆம் வீட்டிலே புதன் பகவானும், 10ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவான் கேது பகவான் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அதாவது ஆதிபத்தியம் மற்றும் ராசியினுடைய தன்மை சாரம் இவற்றின் அடிப்படையில் எவ்வாறு பலன்கள் தர இருக்கிறது இந்த மாதத்திற்கு என்பதை பற்றி பார்க்கலாம். முதலில் நாம் தொழில்நிலையை எடுத்துக்கொள்கிறோம். தொழில் என்று சொன்னால் பூமி மட்டத்திற்கு கீழ் என்ற அடிப்படையில் நாம் வருகிறோம். அதாவது பூமியின் பூமி மட்டத்திற்கு கீழ் பூமியினுடைய மண் வளங்கள் மற்றும் தாது பொருட்கள், விவசாய பொருட்கள் இவற்றின் அடிப்படையில் மதிப்பு கூட்டல், மூலப்பொருட்களாக விற்று லாபம் பார்த்தல் இதன் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் இந்த மாதத்தில் மிகவும் அற்புதமான காலங்களாக பார்க்கப்படுகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இவர்கள் ஸ்டாக் வைத்ததன் மூலம் லாபம் கூடுகிறது. உலக பொருளாதாரத்தின் நிலையின் அடிப்படையில் இவர்கள் டாலர் மதிப்பு இவற்றின் அடிப்படையில் லாபத்தை கூட்டித்தரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக இவர்கள் தொழிலாளர்களுடைய ஒற்றுமை மற்றும் சற்று குறைவாக இருக்கிறது. சற்று கவனமாக இருந்தால் நல்லது. பூமி மட்டத்திற்கு மேல் என்று வரும் பொழுது மேல் நிலையில் வளரக்கூடிய பயிர் வகைகள் மற்றும் ஆடு மாடு உயிரின வகையில் மதிப்பு கூட்டப்பட்ட செயல்கள், அதாவது விவசாய பொருட்களுடைய பொருள் மற்றும் அதன் மூலம் விளையக்கூடிய பொருட்களை மதிப்பு கூட்டி ஆடை ஆபரணங்கள் மற்றும் வேறு வகைகளாக செய்யக்கூடிய தொழில் வகையின் அடிப்படையில் கால்நடை மற்றும் கால்நடை பொருட்களால் கால்நடை மூலம் கிடைக்கக்கூடிய பால் வளங்கள் மற்றும் அதன் அடிப்படையில் எடுக்கப்படுகின்ற செயல்கள், விவசாயம் சார்ந்த பொருட்களில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் எவ்வாறு நமக்கு லாபத்தை தருகிறது, ரா மெட்டீரியலாக கொடுக்கலாமா அல்லது மதிப்பு கூட்டை செய்யக்கூடிய பொருள் லாபம் தருகிறதா என்ற அடிப்படையில் பார்க்கப்பட்டால் இவற்றின் அடிப்படையில் பொதுவாக வியாபாரத்தின் அடிப்படையில் லாபம் இருக்கிறது. ஸ்டாக் வைத்ததன் மூலம் லாபம் கூட்டி கிடைக்கிறது, அதாவது அதிகமாக கிடைக்கிறது என்று வருகிறது. ஒரு சிலருக்கு விவசாய பொருட்களில் நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பருவநிலை மாற்றத்தின் அடிப்படையில் மழை மற்றும் காற்று நிலையின் அடிப்படையில் இவர்களுக்கு விவசாய பொருட்கள் சற்று விரயமாகக்கூடிய நிலை ஏற்படுகிறது. கவனமாக இருந்து நன்று. ஒரு சிலருக்கு ஆடை ஆபரணங்கள் கிடைக்கக்கூடிய பொருட்களின் அடிப்படையில் அனுப்பக்கூடிய தாமதத்தின் அடிப்படையில் இவர்களுக்கு லாபத்தை குறைத்து காட்டும். அதாவது ஜவுளி வியாபாரம் வைத்திருக்கக்கூடிய நிலையின் அடிப்படையில் பார்த்தால் மிகவும் அற்புதமான காலமாக பார்க்கப்படுகிறது. ஆடை ஆபரண வகையில் தொழிலை செய்பவர்களுடைய நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் மிகவும் அற்புதமான பொற்காலமாக பார்க்கப்படுகிறது. விவசாய பொருட்களினுடைய வியாபார நிலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் மிகவும் அற்புதமான காலமாக பார்க்கப்படுகிறது. அரிசி மற்றும் பொதுவாக விவசாய பொருட்கள் என்று வைத்துக்கொண்டால் லாபம் அதிகமாக கிடைக்கிறது. ஸ்டாக் வைத்தன் மூலம் விலை ஏறுகிறது. பொதுவாக அதாவது பார்த்திங்கன்னா தொழிலாளர்களுடைய ஒற்றுமை சற்று தொழிலாளர்களுடைய ஒற்றுமை சற்று குறைவாக இருக்கிறது. கவனமாக இருந்த நன்று. கமிஷன் சார்ந்த நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் மிகவும் அற்புதமான காலமாக பார்க்கப்படுகிறது. இந்த மாதத்தில் அதிக டிரான்சாக்ஷன் மூலம் இவர்களுக்கு கமிஷன் தொகை கூடுதலாக கிடைக்கிறது. அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் எல்ஐசி மற்றும் விபத்து காப்பீடு எடுப்பவர்களுடைய நிலையின் அடிப்படையில் இவர்கள் லாபம் அதிகமாக பெறுகிறார்கள். ஒரு சிலருக்கு நிலம் வாங்கி விற்றதன் மூலம் கமிஷனுக்கு தொகை கூடுதலாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. ஒரு சிலருக்கு கார்ப்பரேட் நிறுவனத்தின் அடிப்படையில் இவர்கள் டிரான்சாக்ஷன் செய்வதன் மூலம் மிகவும் அதிகமான லாபத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக வேலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் 2 பிரிவுகளாக நாம் பிரித்துக் கொள்கிறோம். கார்ப்பரேட் நிறுவனம், தனியார் நிறுவனத்தின் அடிப்படையிலும் அரசு சார்ந்த நிறுவனத்தின் அடிப்படையில் நாம் பிரித்துக் கொள்கிறோம். கார்ப்பரேட் நிறுவனத்தின் அடிப்படையில் பார்க்க போகும் பொழுது இவர்களுக்கு மிகவும் பொற்காலமாக இருக்கிறது.
ஒரு சிலருக்கு வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறது. மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு நன்றாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு பிரச்சனையை தருகிறது, கவனம் தேவை. அரசு சார்ந்த நிறுவனத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் மிகவும் அற்புதமான காலமாக இருக்கிறது. அதற்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய நிலையில் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் இவர்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது. வேறு சில புறக்காரணிகளின் அடிப்படையில் லஞ்ச லாவணியத்தின் மூட்டிவிடக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கவனமாக இருப்பதன் மூலம் இவர்கள் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். பொறாமை கொண்டவர்கள் இவர் ஏற்படக்கூடிய நிலையின் அடிப்படையில் இவர்களுக்கு தீமை ஏற்படுகிறது, கவனம். அடுத்ததாக இரண்டாம் வீடு என்று சொன்னால் குடும்பம், தனம், வாக்கு என்ற அடிப்படையில் வருகிறோம். குடும்பம் என்று வரும் பொழுது அதன் அடிப்படையில் குடும்பஸ்தானத்துடைய நிலை தனுஷ் வீடாக வருகிறது. குரு அந்த வீட்டை பார்ப்பதன் அடிப்படையில் மிகவும் பொற்காலமாக காணப்படுகிறது. குடும்பத்தில் இருப்பவர்கள் மங்களகரமான நிகழ்ச்சி கலந்து கொள்ளுதல் மற்றும் ஒரு வீட்டில் மங்களகரமான நிகழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது. ஒரு சிலருக்கு கோவில் மற்றும் வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது. அதன் மூலம் நன்மை ஏற்படுகிறதா என்றால் நன்மையாக பார்க்கப்படுகிறது. தனம் என்று வரும்பொழுது, அதாவது பொருளாதார பணம் என்று வரும்பொழுது இவருடைய இந்த மாதத்தின் இறுதி பகுதியில் நிறைவான பணத்தை பெறக்கூடிய வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. வாக்கு, கடன் மற்றும் வேறு சில காரணங்களாக வெளியில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு ஒரு சிலருக்கு வாக்கு கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படும். அதன் மூலம் வாக்கு நிறைவேறுகிறதா என்று பார்த்தால் வாக்கு நிறைவேறக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மூன்றாம் வீடு என்று சொன்னால் தான் முயற்சி செய்யக்கூடிய ஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. இந்த முயற்சி வெற்றியடைகிறதா என்று சொன்னால் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் புதன் பகவான் அந்த வீட்டை பார்ப்பதன் மூலம் மிகவும் அற்புதமான காலமாக இருக்கிறது. நான்காம் வீடு வண்டி, வாகனம், சுகம், முதலீடு, தாய் ஸ்தானம் என்று பார்க்கப்படுகிறது. வண்டி, வாகனங்கள், வீடுகள் கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிலருக்கு வீடு கட்டக்கூடிய வாய்ப்பாகவும் இருக்கிறது. ஒரு சிலர்கள் இடம் மற்றும் ஷேர், பாண்ட் மற்றும் அவற்றில் இன்வெஸ்ட்மெண்ட் அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதை செய்வதன் மூலம் லாபம் இருக்கிறதா என்று பார்த்தால் இவர்களுக்கு பொற்காலமாக இருக்கிறது. நீண்ட காலத்தின் அடிப்படையில் இவர்களுக்கு மிகவும் அற்புதமான காலமாக பார்க்கப்படுகிறது. ஒரு சிலர் தொழிற்சாலைகளுக்கு முதலீடு செய்யலாமா என்று பார்க்கும்போது இந்த சமயத்தில் இவர்கள் தொழிற்சாலைகளுக்கு முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பாகவும் ஏற்படுகிறது. தொழிலை விரிவுபடுத்தலாமா என்று கேட்கும்பொழுது இவர்கள் விரிவுபடுத்தி கொள்ளலாம். தாயாருடைய நிலையின் அடிப்படையில் ஒரு சிலருக்கு மிகவும் மோசமான நிலையாக ஏற்படுகிறது. ஏனெனில் அவருடைய அந்த இடத்தில் ராகு பகவான் இருப்பதன் மூலம் சற்று தாயாருடைய சுகநிலை பாதிக்கப்படும். மருத்துவரை அணுகி அவற்றின் கிடைக்கக்கூடிய பிரச்சனையை பார்த்து கொள்வது நன்று. ஐந்தாம் வீடு குழந்தைகளுடைய நிலையின் அடிப்படையில் பார்க்கின்றோம். அது குரு வீடாக வருகிறது. சனி பகவான் அங்கு இருக்கிறார். இவற்றின் மூலம் தடை, தாமதம், கல்வியின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய கல்வி நிலையங்கள் தாமதமாகவும் அவர்களுக்கு ஒத்து வராத தன்மையிலும் இருக்கும். பெற்றோர்கள் கவனமாக இருந்து அதை சீர்தூக்கி பார்த்து அவற்றை எவ்வாறு செய்யலாம், அந்த பிரச்சனை எவ்வாறு சரி செய்யலாம் என்று பார்த்து கொள்ளுங்கள். புதுமண தம்பதிகளாக இருந்தால் குழந்தை பெறக்கூடிய வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது. ஒரு சிலருக்கு குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்க வேண்டி குலதெய்வ கோவிலுக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்படும். ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்தின் மூலம் லாபம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்தின் மூலம் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய நிலையாகவும் வருகிறது. ஆறாம் வீடு கடன், நோய், வழக்கு என்ற அடிப்படையில் போடுகிறோம். கடன் ஏற்படுகிறதா என்று பார்த்தால் ஒரு சிலருக்கு கடன் ஏற்படுகிறது. அதன் மூலம் நன்மையான கடனாக பார்க்கப்படுகிறது. அதாவது வீடு கட்டுதல், வாகனம் வாங்குதல் இவற்றின் மூலம் இவர்களுக்கு நீண்டகால நிகழ்ச்சிகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது. ஒரு சிலருக்கு நோய் தன்மை ஏற்படுகிறது. கவனமாக இருந்து அவற்றை நிறைவேற்றி சென்று கொள்ளலாம். ஒரு சிலருக்கு பிரச்சனையின் மூலம் போலீஸ் ஸ்டேஷன் மற்றும் நீதிமன்றத்துக்கு செல்லக்கூடிய நிலையாக பார்க்கப்படுகிறது. கவனமாக இருந்து அவற்றின் மூலம் வெளிவரக்கூடிய வாய்ப்பை பார்த்து கொள்ளுங்கள். ஏழாம் வீடு என்று சொன்னால் சுக்கிர பகவான் அங்கே இருக்கிறார். இவற்றை கலத்திர பாகமாக பார்க்கப்படுகிறது. கலத்திரங்கள், அதாவது கணவன் மனைவியிடையே அந்யுன்யம் கூடக்கூடிய நிலையாகவும், புதுமண தம்பதிகளாக இருந்தால், புதுமண கன்னியர்கள் காளையர்களாக இருந்தால் திருமண வாய்ப்பு கூடி வரக்கூடிய நிலையாகவும் பார்க்கப்படுகிறது. நண்பர்கள் மூலம் ஒற்றுமை கிடைக்கிறது. தொழில் கூட்டாளிகள் மூலம் நன்மை கிடைக்கிறது. அரசியல்வாதிகளாக இருந்தால் மிகவும் பொற்காலமாக பார்க்கப்படுகிறது.
8ஆம் வீடு அதிர்ஷ்டம் தாமதத்தை குறிக்கக்கூடிய நிலை. தாமதமாக இருந்தால் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய நிலையாக பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தானத்தில் புதன் பகவான் இருப்பது மிகவும் அற்புதமான நிலையாக பார்க்கப்படுகிறது. அதாவது முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்தின் மூலம் லாபங்களும் கிடைக்கிறது. ஒரு சிலருக்கு காலி இடங்கள் அமையக்கூடிய வாய்ப்பாகவும், ஒரு சிலருக்கு மூதாதையர்களுடைய சொத்து கிடைக்கக்கூடிய நிலையின் அடிப்படையில் இருக்கிறது. தந்தையாருடைய அருள்நிலை இந்த ஜாதகருக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு தலைமை பதவி, கோவில் போன்ற நிலைகளில் இவர்களுக்கு உயர் பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. தர்மகர்த்தா மற்றும் கௌரவ தலைவர் என்று அழைக்கப்படுகின்ற நிலையில் இவர்களுக்கு அற்புதமான நிலையாக வருகிறது. 10ஆம் வீடு கர்மஸ்தானம், அதை தொழில் என்ற நிலையில் பார்த்தோம், வேலை என்ற நிலையில் பார்த்தோம். 11ஆம் வீடு லாபஸ்தானமாக வருகிறது. லாபஸ்தானம் மிகவும் அற்புதமான நிலையாக இருக்கிறது. ஏனெனில் அந்த 11ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் இடத்திலே இருந்து மிகவும் பாக்கியங்களாக பார்க்கப்பட்டு மிகுந்த லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது. 12ஆம் வீடு என்பது விரயஸ்தானம். விரயஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 8ஆம் வீட்டிலிருந்து அதிர்ஷ்டத்தை பெற்று அதிக லாபத்தை தருகிறார். ஒரு சிலருக்கு பிரச்சனை ஏற்படுத்தி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நிலை ஏற்படும். கவனமாக இருந்து அவற்றை பிரச்சனையை சரி செய்து கொள்வது நன்று. நமச்சிவாய வாழ்க. இந்த மாதத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்த்தோம். பிறிதொரு வீடியோவில் சந்திப்போம். நமச்சிவாய வாழ்க.